வணக்கம். சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் சத்தான வாழைத்தண்டு வச்சு மோர் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும். வெறும் சாத்து கூட இந்த மோர் குழம்பு வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் சைடிஷாகவும் வச்சுக்கலாங்க. இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மோர் குழம்பு செய்யறதுங்க 2 கைப்பிடி வர அளவுக்கு வாழைத்தண்டு பொடி பொடியாக நறுக்கி உள்ள நாரெல்லாம் எடுத்து சுத்தம் செய்து வச்சுருக்கேங்க. மோர் குழம்புனுடைய திக்னஸ் வர வேண்டிங்க 1 டீஸ்பூன் பச்சரிசி, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு. இது நல்லா கழுவிட்டு ஒரு 3/4 மணி நேரம் பக்கம் ஊற வச்சுருக்குங்க. அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் பக்கம் ஊற வச்சுக்கிட்டா உங்களுக்கு அரைக்க சுலபமாக இருக்கும். தாளிக்க 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்குங்க. தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக ஆயில் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. தாளிக்க 1/2 டீஸ்பூன் கடுகு பொரியறது கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இது கூட 10-15 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை. இதில் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேங்க. விருப்பப்படாதவங்க சின்ன வெங்காயத்தை தவிர்த்துட்டும் செய்யலாம். சிறிதளவு பெருங்காயத்தூள், சிறிதளவு மஞ்சள் பொடி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இது கூட நறுக்கி வச்சுருக்கிற வாழைத்தண்டு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே வாழைத்தண்டு வேக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். காய் நல்லா வேகட்டுங்க. அதுக்குள்ளே மோர் குழம்புக்கு தேவையான விழுது அரைச்சிக்கலாம். தேங்காய், துவரம்பருப்பு, அரிசியெல்லாம் ஊற வச்சதை அரைச்சி எடுத்துக்கலாம். மோர் குழம்புக்கு அரைக்க தேங்காய் 3 சில்லு எடுத்துருக்கேங்க. அதாவது ஒரு அரைக்க வர அளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கியிருக்கேன். நீங்கள் துருவிங்க கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க. அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஊற வச்ச பச்சரிசி, துவரம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு. 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்குங்க. நல்லா கட்டிகள் இல்லாமல் அடிச்சு எடுத்துக்கலாம். அதிக புளிப்புள்ள தயிர் எடுத்துக்கக்கூடாது. கொஞ்சமாக புளிப்புள்ள தயிர் எடுத்துக்கும் போது மோர் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாழைத்தண்டு நல்லா வெந்துருச்சுங்க. உங்களுக்கு வாழைத்தண்டு ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துருங்க. இது கூட அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். இது கூட அரிசியும் துவரம்பருப்பு சேர்த்து அரைச்சிருக்கனாலங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணுங்க. ஏன்னா திக்காகும் உங்களுக்கு. ரொம்பவும் நைஸாக அரைக்காமல் கொஞ்சமாக தருதருப்பாக அரைச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாடை போக ஒரு 5-6 நிமிஷம் கொதிச்சு வரட்டுங்க. தேங்காய் அரைச்சி விழுது சேர்த்துட்டுங்க. நல்லா கொதிச்சு வரும்போது மோர் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. காய் வேகும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தேங்க. உப்பு பத்தலை. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தயிர் நம்ம கலந்து விடுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. பத்தலைனா கடைசியாக கொஞ்சம் பொடி உப்பும் கூட கலந்துக்கலாங்க. எடுத்துடனே நிறைய உப்பு சேர்த்துக்கூடாது. இப்போ நல்லா 3-4 நிமிஷம் கொதிச்சு வந்துருச்சுங்க. இது கூட கட்டிகள் இல்லாமல் 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்து அடித்து வச்சுருக்கேங்க. இதை சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு இறக்கி வச்சிடணுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. சட்டுன்னு நுரக்கட்டி வரும்போது இறக்கி வச்சிடணும். இப்போ மோர் குழம்பு சுற்றிலும் நுரக்கட்டி கொதிக்க வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் செய்துக்கலாம். இப்போ மோர் குழம்பு தயாராகிடுச்சுங்க. இறக்கி வச்சிடலாம். இப்போ அருமையான சுவையில் சத்தான வாழைத்தண்டு மோர் குழம்பு செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.